இவங்க 2 பேரும் அடுத்து பாருங்கள். அந்த இதில் வந்து 3 பேர் இருக்காங்க, இந்த இதில் 2 பேர் எப்படி முழிக்குதுங்க பாருங்கள் பாவம். இவங்களுக்கு அதே சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு பாதி வச்சுருக்காங்க. தண்ணி இருக்குது. டேய் இங்கே பாரு, தூக்கமா? கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுங்க. எப்படின்னா சாப்பாடு போட முடியுதில்ல, அது நல்ல வெரைட்டியெல்லாம் என்னால் போட முடியாது. வெறும் சாப்பாடு கூட நான் ஆக்கி போட்டுருவேன். மற்றபடி தயிர், நான்வெஜ்ஜு அது இதுன்னு போடுறது இருக்கிற வரை போடுவேன். இல்லாத பட்சத்துக்கு நான் ரைஸ் வாங்கி நிச்சயமாக நான் போட்டு விட்ருவேன். வேறு ரைஸு நாங்களாம் அப்படி தான், அந்த காலம்லாம் அப்படி தானே சாப்பாடு போடுவாங்க. அந்த மாதிரி கூட நம்மளால் போட முடியும். அதுங்க பட்னியாக கிடக்கிறதுக்கு எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். மறைஞ்சு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் இல்லை, இருந்தாலும் அதுங்க பயப்படுங்க இல்லையா. நாளையிலேருந்து டிவார்மிங் பண்ணி விட்டுட்டு நாளைக்கு காலையில் சரி பண்ணுவோம். அங்கிட்டு வருதான் முகத்தை காட்டாமல் இவ்வளோ தோளில் சாஞ்சு தூங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கொடுமையான லைஃப். ஒரு நேரம் சாப்பாடு போட்டிருந்தா நல்லா இருந்தது. ஒரு நேரம் கிடச்சிருந்தா கூட இதுங்க இப்படி இவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிருக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோதான். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 months முன்னாடி பார்க்கும்போது அப்படியே ஒயிட் கலர்லாம் அவ்வளோ சூப்பராக அங்கே ஓடி தெரியுங்க, நான் பார்த்துருக்கேன். அப்போவே நம்ம எடுக்க முடியாது இல்லையா. ஆனால் இப்போ எவ்வளோ மோசமாகிடுச்சுங்க பாருங்கள். வயசான டாக் மாதிரி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு கொடுப்போம், முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு கொடுக்குறேன். என்னடா இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு.